Hi viewers, இதுவரைக்கும் YouTube அல்சாஜி ஃபார்ம் YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நீங்க அவளோட எதிர்பார்த்த 2024வது வருஷத்தோட முதல் கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு வந்திருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இனி வரக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பண்றோம். ப்ளஸ் நம்ம அல்சாஜி ஃபார்மோட பெரிய கடை சேல்ஸ் வந்து சொன்ன மாதிரி ஜனவரி 1 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ 1 by 1 பார்ப்போம் வாங்க. நைட்லேருந்து திடீர் மழை, ஆமாம் நல்ல மழை, அதனால் எதுவும் போக முடியலை, வர முடியலை, சவதிகள் கூடிடுச்சு. இருந்தாலும் நம்ம இருக்கக்கூடிய ஆடுகள் நனையாமல் சேறு சகதி ஆகாமல் என்ன பார்க்கணுமோ அதை ரெடி பண்ணிட்டோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசிங் வந்து இந்த வீடியோவில் காத்திருக்கு. 1 by 1 காட்டுறேன். பெரிய கடாக்கள் எல்லாத்தையும் வெளியே அவுத்து கத்தியாச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த இதில் எதுவும் இல்லை. ஃபீமேல் நல்ல ப்ரீடிங் ஃபீமேல், 2 பல்லில் ப்ரீடிங் ஃபீமேல், 2 குறும்பை, ஒரு வால் குறும்பை. சரிங்களா? எங்கன்னா நம்ம அல்சாஜி ஃபார்மில் வந்து நம்ம அல்சாஜி ஃபார்மோட ராஜபாளையம் பிரான்ச்சில் வளர்ந்ததுங்க. நம்ம இப்போ வந்து அவங்க ஃபார்ம் அங்கேருந்து வெக்கேட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு மாறப்போகுது. ஸோ அதனால் அங்கே சேர்த்து வச்சிருந்த அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்துட்டோம். 2 கொம்பு உருவின கொங்கு சுத்த வெள்ளை. அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு ரொம்ப பெருவெட்டாக வேணும், இல்லை வர்ற பக்ரீத்துக்கு ஒரு 4 மணி கடாக வேணுங்கிறவங்களுக்கு வாங்கிக்கலாம். ஒரு 6 பீஸ் இருக்குது. கண்ணு கருப்பு, சுத்த வெள்ளை, எல்லாமே கொம்பு பிடுங்கினது. முகண்டல் நான் இருக்காம இருங்க. நம்ம வால் குறும்பை பொட்டை பண்ணையில் இப்போ சேல்ஸ் இருக்குது. நம்ம பழைய பீஸுகள் வெள்ளாடு வந்துட்டானுங்க. ராஜபாளையம் பிரான்ச்லேருந்து கொண்டாந்தாச்சு. எல்லாமே ஜம்முன்னு ஆரோக்கியமாக இருக்காப்புல. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், கொடுத்தலாம். குட்டிகள் வகை வகையான குட்டிகள், பொட்டு குட்டியிலேருந்து நாட்டுக்குட்டியிலேருந்து எல்லாமே வகை வகையாக குட்டிகள் இருக்குது. இன்ஷால்லா வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாம் நல்ல தெளிவாக நல்ல மேய்ச்சல் இருக்குது. உயிரிட ஒரு 10-12 கிலோலேருந்து 15 கிலோ வரை இருக்குங்க. எல்லாம் பெரிய குட்டிலாம் இருக்குது. பெரிய குட்டிலாம் ஒரு 20 குட்டி கிடக்கு. வேணுங்கிறவங்க இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணுங்கள். போ மழையாக இருக்கிறதுனால எந்த குட்டிகளையும் குளிப்பாட்ட முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப 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 சர்ப்ரைசிங் பர்சன் பார்த்துருவோமா? டன் 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 டன். வாவ், யார் தெரியுதா? நம்ம ஜமுனாபுரி மாஷால்லா நம்ம பண்ணிக்கு வந்துட்டான். இன்னைக்கு சூழ்நிலைக்கு யார்ட்டையுமே இவ்வளோ நீளத்தில் ஒரு கடை கிடையவே கிடையாது. இவ்வளோ நீளம் இவ்வளோ உயரத்தில் ஒரு கடை கிடையவே கிடையாது. பண்ணி கொண்டு வந்தாச்சு. முடி வெட்டணும், முடி வெட்டாமல் ரெடி பண்ணாமல் இருக்கான். இன்ஷால்லா முடியை வெட்டணும். மாஷால்லா ஒரு போன பக்ரீத்திலே இதாக வேண்டியவன் வளர்ப்புக்குன்னு போயிட்டு ப்ரீடு எடுக்க போயிட்டு எடுத்துட்டு நல்லபடியாக வந்துட்டான். பண்ணையில் தான் இருக்கிறான். பண்ணைக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டம் கைவசம் வேணுங்கிறதுக்காக நிப்பாட்டியிருக்கோம். அவனை அவுக்க முடியாது, ஆளை அணைச்சி தள்ளிடுவான். ஸோ தனியாக அவனுக்குன்னு நம்ம அந்த பலகை போட்டு தான் நிப்பாட்டி வச்சுருக்கோம். இவ்வளோ நீளத்தில் ஒரு கடை நான் என் வாழ்நாளில் பார்த்ததில்லை. சரிங்களா? நீங்கள் எதுவும் பார்த்துருந்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்க என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். அது எவ்வளோ நீளம் நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன். இந்த குதிரை அளப்பாங்கல்ல, அது மாதிரி நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன். நம்ம காட்டக்கூடிய பொருட்கள் அனைத்தும் வர்ற பக்ரீத்துக்கு நம்ம 1 by 1 சூஸ் பண்ணது. நல்ல பொருட்கள் அவைலபிள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பார்க்குறவங்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி பிரயோஜனப்படும். அப்பமா நம்மளோட 6 பல்லுக்கு பல் போட்டிருக்க எட்டயபுரம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சரியான வேகம். ஆட்டு கிடைக்கி வேணும்னு பார்க்க வந்தாங்க. அது இருக்கிற வேகத்தை பார்த்துட்டு எங்களை அடித்து சாத்திரும் அப்பா அப்படின்ட்டு போயிட்டாங்க. பா இதுக்கு ஃபுல்லாக இப்போ தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. நைட்டு வந்துச்சு, அதனால் என்ன சாப்பாடு தண்ணி எதுவும் வைக்கல. 4 பல்லுக்கு பல் போட்டுருங்க. நல்ல குறும்பங்க. சைஸு நெஞ்சு சைஸ்லாம் பாருங்கள், நல்ல சைஸு. 4 பல்லுக்கு பல் பட்டிருக்கு. குறும்பை உடம்ப பாருங்கள், சம்முன்னு இருக்கும். குறுக்கெலாம் நல்ல அகல குறுக்கு. கேட்டா இப்போ அவைலபிளில் இருக்குது. அவுத்துட்டு அதை பிடிச்சி அதை கட்டு. இது 4 பல்லு. பா கலர் சூப்பர் கலர். கண்ணு கருப்பு, கொங்கு நல்ல கலரு. மாஷா அல்லா. 4 பல்லுக்கு வந்து இப்போ தான் பல்லு போடுது. 1 சைடு ராமர் கொம்பு. பிறநாளுக்கு நல்ல பிரம்மாண்டம் காட்டுவான். இன்ஷால்லா வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து
இங்கே பாருங்கள் ஒரு அழகு பீஸு, பல் போடாத குறும்பை கடா, நல்ல அழகு, சூப்பர் அழகு, மாஷா அல்லாஹ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவனை. வா வா. இவனுக்கும் ஒன் சைடு ராமர் கொம்பு, பல் போடலை சரிங்களா, பல் போடாத குறும்பை அவைலபிள் இருக்குது. இவன் 2 பல் மண்டை கருப்பு பொங்கு தான், 2 பல், நல்ல பொருள். ஹைட்டு ரொம்ப விசேஷமான ஹைட்டு இல்லை, நார்மல் ஹைட்டு. பிறநாளைக்கு நல்ல ஒரு இதில் வேணுங்கிறவங்களுக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய கண்கருப்பு, முரட்டு கண்கருப்பு. அதாவது எல்லாம் லாங் ட்ராவல் வந்திருக்கனால நாங்கள் குளிப்பாட்டலை, எதுவும் பண்ணலை. இனிமேல் தான் 1 by 1 நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. பெரிய பொருள், பெரிய கண்கருப்புங்க சரிங்களா, நல்ல நீளம், 4 பல். இன்ஷால்லா வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். 2 பல் கண்ணு சோட, மாஷா அல்லாஹ். நல்ல உயரம் கேட்டால், நல்ல உயரம், நல்ல அழகு, நல்ல அடப்பு, 2 பல். ஆமாம், கெட்டாக்கு வந்து 2 பல் அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க முந்திக்கிங்க, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முந்திக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பொருளை கொடுத்துடலாம். 4 பல் வாய்க்கருப்பு, சூப்பர் பொருளுங்க, மாஷா அல்லாஹ். வா. எப்படி ஜம்முன் இருக்கானா? 4 பல் வாய்க்கருப்பு, நல்ல உயரம். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுவோம். நம்ம பழைய எட்டயபுரம் மழை நேரங்களால எல்லாம் அரவை தீவனங்களோட நிற்கி நம்ம கண்ணு கருப்பு. ஏன்னா சொல்லப்போனால் திடீர்னு மழை, எப்போவுமே மழை முடிஞ்சிடும் இந்த நேரங்களில். ஆனால் மழை முடிஞ்சும் இது வந்து இதாக இருக்குங்கனால இது பண்ண முடியாமல் இருக்குது. நம்ம சோளமரம் எப்படி நம்ம லாரன்ஸு ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தேன், அவன் ட்ரெண்டிங்கில் இருக்கான். 110 கிலோ வெயிட்டு தூக்குற லாரன்ஸு, நல்ல பையன். முட்டிட்டு போயிடாதப்பா, நானே ஐயப்போம். கண்டு பார்ப்போமா? கண்டு மாஷா அல்லாஹ் ஜம்முன்னு வந்துட்டான். ஏய், அவனுக்கு மூக்கை இருந்து வாரம் குத்தின்னு இருக்கு. திமுல்லாம் நல்லா எந்திரிச்சிட்டு பாருங்களேன். இன்ஷால்லா நல்லா வளர்ந்துருக்கான், நல்ல முன்னேற்றம். அவுக்க தான் விட மாட்டேங்கான், பக்கத்தில் போனாலே முட்டுறான். இடத்த ஃபுல்லாக ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. பெரிய கடை வந்துருச்சுல, ஃபுல்லாக இடத்த ஃபுல்லாக ரெடி பண்ணி பெரிய கடை ஃபுல்லாக இங்கே தான் போடணும். ஆமாம், இதில் இந்த கம்பி வேறு ஒன்று ஆடு இழுத்து இதாகிடுச்சு. இது ஒரு கம்பி மாற்றணும். இல்லை அப்படின்னா இது சென்டரில் போட்டுருமான்னு யோசனையில் இருக்குது எனக்கு. நான் சென்டரில் போட்டோம் அப்படின்னா பலகையை போட்டு கிடாக்களை பார்த்துக்கலாம். அப்படியே இருமனசாக இருக்குது, என்ன பண்ணணுன்னு பார்ப்போம் இன்ஷால்லா. ஏன்னா மழையும் வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்கா, சதன்னு எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது. பண்ணுவோம் இன்ஷால்லா. இன்ஷால்லா. தண்ணிகள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணிலாம் தேங்கி தான் நிற்கி. இப்போ அடுத்த மழை பெஞ்சனால இது பழைய மலையிலேருந்து பழைய மழையே இன்னும் வத்தலை, இன்னும் இதாக தான் இருக்குது. பார்ப்போம். அடுத்த ஃபீடுகள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதையும் இருக்க பார்த்துருவோமே. நம்ம சொன்ன மாதிரி இந்த மூக்குத்தி எல்லாம் ஓரளவு லிமிட்டுக்கு மேலே வளர்ந்து கரிஞ்சிருச்சு, கறி ஆரம்பிச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு கறி ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அதை ஃபுல்லாக கரிஞ்சி விழுந்துடும். முருங்கை மரங்கள் தான் நல்லா வளர்ந்தது, ஃபுல்லாக பழுத்து வம்பா போச்சு. அந்த மரம் வம்பா போயிடும். வேர்கள், அதாவது தண்ணி ரொம்ப நின்று வேர்கள் அழுகி போச்சு. சொல்லப்போனால் நம்ம வரக்கூடிய பக்ரீத் வந்து அல்சாஜி ஃபார்மோட 10வது வருஷ பக்ரீத்து. ஸோ சிறப்பாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஜனவரி இன்னும் நமக்கு வந்து 5.5 மாதம் டைம் இருக்குது. அதிகபட்சம் 165 நாள். ஒரு 10 நாள் கழிஞ்சு போச்சு. 160 நாள், 155 நாள் சரிங்களா. வகையாக கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணணும். கிடாக்களுக்கான தீவனங்கள் ஃபுல்லாக நல்லா வளர்ந்து அதுவே அறுவடை பண்ண ஆரம்பித்தாச்சு. இருந்தாலும் இதுகளிலேருந்து அறுத்து கொண்டு போய் நாங்கள் மிஷினில் போட்டு அடித்து தான் கொடுக்குறோம். ஏன்னா அந்த புல்லுகள் வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் முத்திருச்சுன்னா நல்லா அறுக்க ஆரம்பிச்சிடும். பிளேடு மாதிரி இருக்கும். அறுத்து கையில் வச்சு கொண்டு போகும்போதே நம்ம கையெல்லாம் அறுக்குது, தெரியாது, மைல்டாக அறுத்து விட்டுரும். வீட்டில் போய் பார்த்தா என்னடா கை காந்ததுன்னு பார்த்தா கை அறுத்து விட்டுருப்பா. அப்படி இவ்வளோ அப்படி தான் மாஷா அல்லாஹ். எல்லாமே இல்லை ஜம்முன்னு வந்துட்டு. பூரச மரத்தை பார்த்தீங்களா, மலையோட மலையாக இவங்களே ரெடி பண்ணியாச்சு. நம்ம வேலி மசாலும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக
எப்பவும் போட்டது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போய் இந்த மலையில் எல்லாம் உயிர்த்து எல்லாம் மேலே வந்துடுச்சு. ஆமாம், ஏதாச்சும் ஒரு இண்டிவிஜுவல் ஆடுக்கு நல்லபடியாக நிப்பாட்டன்னு நினைக்கும் போது அதுக்கு இது மட்டும் கொடுத்தா நல்லாயிருக்கும். வேலி மசால் நல்ல ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட்டு. பட் அதை கொடுத்துட்டு உடனே தண்ணி வைக்கக்கூடாது. பிகாஸ் அதில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் அதிகமாக. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் அது இப்போதைக்கு அறுக்க வேண்டாம், வளரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருக்கிறேன். பார்ப்போம் இன்ஷால்லா எப்படின்னு. அல்சாஜி ஃபார்ம் பொறுத்த மட்டும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான், வரக்கூடிய வீடியோக்களில் இன்ஷால்லா பக்ரீத்துக்கான ஸ்பெஷல் அப்டேட்கள் எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து சிலர் வந்து சொல்லியிருந்தது தான், பாய் நீங்கள் வந்து பெரிய கடாக்கெல்லாம் வேகமாக காட்டிட்டு போயிருந்தீங்க, நாங்கள் நிறுத்தி நிதானமாக ரசிக்கணும் அப்படின்னு. அதுக்காகவே அந்த கோரிக்கையை ஏற்று ஒவ்வொரு கடாக்களுக்கும் நிறுத்தி நிதானமாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம். சின்ன குட்டிகள் வேணுங்கிறவங்க இண்டிவிஜுவல் மெசேஜ் பண்ணுங்கள். பெருசு வேணுங்கிறவங்க இப்போதைக்கு நான் இண்டிவிஜுவல் ஃபோட்டோ வீடியோ எடுக்க மாட்டேன். என்ன ரீசனாக எந்த கடாமே குளிப்பாட்டெல்லாம் வைக்கலை. ஆமாம், அப்படிங்கும்போது நம்ம இப்படி எடுக்கிறது கிடையாது. இன்ஷால்லா அது குளிப்பாட்டி முடிச்சு வச்சு இது பண்ணுவோம். நானே உங்களுக்கு போட்டு விடுவேன். பெரிய கடாக்கள் வாண்டட் உள்ள கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. அவங்களுக்கு எப்படி பொருள் தேவையோ அப்படி நம்ம கொடுப்போம் இன்ஷால்லா. புறாவை கூட இருக்க பார்த்துருவோமா? புறா கூட பொறுத்த மட்டும் ஏய் வெளிவா, நீ என்ன உள்ள நிற்க? இவங்க 2 பேரும் உள்ள நின்றுட்டுருக்கானுங்க. மலைக்கு உள்ள நல்ல சுகமாக இருக்குன்னு இங்கே வந்து நின்றுட்டுருக்கானுங்க. இவங்க நிற்க பார்த்து புறாக்கெல்லாம் பயப்படுது. ஆனால் புறா கடிக்க மாட்டாங்க, இருந்தாலும் இவங்க பார்த்து புறா பயப்படுது. அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. முட்டைக்கு அடுத்த முட்டைக்கு வெளியே நிற்க, எல்லா புறம் வெளியே நிற்க. வெளியே போ 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 ஓடு, போல நடிக்காத, இதுதான் கிடையாது எனக்கு தெரியும். ஓடு. போ போ, பூரா ஃபுல்லாக வெளியே நிற்கி. இன்ஷால்லா இந்த வாரம் கரண்ட் அப்டேஷன் எந்த அளவுக்கு தெளிவாக கொடுக்க முடியுமோ. இறங்குடே கீழே போடு. சரிங்களா, இந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாக கொடுத்தாச்சு. நாளே மீண்டும் நல்ல ஒரு விடியலில் அப்பா நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.